அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத்பிரசாதித்மி மகா தேவாயுதிமி தன்னோ ருத்ர பிரதிதேது தத்பிரசாதித்மி மகா சேனாயுதிமி தன்னோ ஸ்கந்த பிரதி சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தை பாலத்திருப்பத்தினுடைய திருவருளாலும் நவகிரகத்தினுடைய ஆசிரியர் கொண்டு துளாராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துளாராசியில் அடங்கிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது துளாராசி. இப்ப துளாராசினால அதிபதி மகாலட்சுமி, விஷ்ணு பரமாத்மா, நரசிம்மமூர்த்தி, அனைத்து வழிபாடு தெய்வங்கள். ஆகவே துளாராசி அதிபர்கள், துளாராசி அன்பர்கள் மகாலட்சுமியை முறையாக வழிபாடு செய்து வரும்போது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மகாதேவி சட்னி விஷ்ணு மந்திமிக்கு தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. இந்த மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது காயத்ரி மந்திரம் உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்கள் அடையும். அது மட்டுமல்லாது மகாலட்சுமியுடைய மந்திரம் மூல மந்திரம் கமலே கமலா லயே பிரசிதே பிரசீத ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் சகல சௌபாக்கியம் தேகினி மகாலட்சுமி நமோ நமஹ அப்படின்ற மந்திரம் ஜபம் செஞ்சுட்டு வரலாம். மூல மந்திரம் சுவாகா சொன்னா ஹோமம், நமகன்னு சொன்னா ஜபம். அது மாதிரி சொல்லி நீங்க அந்த லட்சுமி தேவி மனதார வேண்டி வரும்போது அனைத்து வளங்கள் பெற்று வாழலாம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. துளாராசி அப்படின்னாலே தராசு ராசி அப்படின்னு பேர். இப்ப தராசு ராசியில நடு நட்சத்திரமாக இருக்கிறது சுவாதி. அதனால சுவாதியில ஒரு முகூர்த்தம் அமைந்தால் அருமையான முகூர்த்தம் சொல்லுவோம். அதனால துளாராசின்னா மேல்மையான ராசி சொல்லுவோம். அதனால தராசு ராசி பேர். அப்போ நம்ம பிறருக்கு இந்த துளாராசிக்காரர் எடை போட்டு பார்க்கக்கூடிய குணங்கள் அவங்களுக்கு உண்டு. எந்த செயல் செய்தாலும் எந்த விதமான வேலை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து யோசித்து பலம் சொல்லக்கூடிய தன்மை. உடனடியாக பதில் அவங்ககிட்ட பேச வராது, உடனே பதில் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து நீங்க வருவீங்க. பிறருடைய என்ன வேலைக்காண்டி நம்ம போனோமோ அதை நிறைவேறாம நீங்க வர்றதுக்கு விட மாட்டீங்க. அது நிறைவேற வரைக்கும் அங்க நின்று சாதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு. அப்போ அதுக்கு தொடர் முயற்சி உங்களுக்கு உண்டு. அப்ப விட்டு போன வேலை எதுனாலும் அது உடனே செய்து முடிக்கணும். கால தாமதம்னால உங்களுக்கு ஆகாது. எந்த விஷயமாக இருந்தாலும் தாமதமா வேண்டாம், உடனே முடி. செய்த வேலை சிவனே செய்து முடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். ஆக இந்த துளாராசியை நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குடும்பஸ்தானம் சரியான முறையில செல்லணும். செவ்வாய் 7ஆம் அதிபதி, செவ்வாய் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல, அதுக்கு பின்பு 11ஆம் இடத்துல வந்துள்ளார். அதுவே இந்த காலத்தில் நீங்க சற்று நிதானமாக இருந்து செயலாற்றுவது சிறந்தது. 5ஆம் இடத்துல 5 கிரகம் 7 கிரகம் கூடி வேலை செய்யுது. கேது பகவான் உட்பட பார்வை, சந்திர பகவானுடைய பார்வை, ஆகவே குரு உடைய பார்வை, ஆக மொத்தம் 9 கிரகத்தினுடைய பார்வை இந்த வாரத்துல உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்துல பார்வை. ஆகவே அந்த கிரகத்தினால தன்மை 9 கிரகத்துக்கு உண்டான பார்வை ஒரு ராசியில உழும்போது அதிலே நிறைய கிரகம் கூடி இருக்கும் போது அவ்வளவு சிறப்பு. அவன் ராசிநாதனுக்கு பலம் பெறும். அது கிரக யுக்தமாக இருந்தாலும் பலம் அதிகமாகவே கூடக்கூடிய காலம். ஆகவே எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய காலம். வீடு மனை வாசல் அமையக்கூடிய தன்மை, புதிய பொருள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை. நம்ம ஏதேனும் ஒரு இலக்கு அதை அடைந்தே தீரணும். அந்த அடையிறதுக்கு என்ன மார்க்கம் தேடிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு அதுக்கு உண்டான புத்திகள், அதுக்குண்டான யோசனைகள் உங்களுக்கு அடைஞ்சிடும். தெய்வத்துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயலாற்றும் இந்த காலத்துல. ஆகவே இறைவனை நம்பி நீங்க செயல்படும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். எந்த விதமான சலசலப்பு ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்க. இந்த வேலை இவர் தான் செய்தாராங்கிறது ஆச்சரியப்பட அளவுக்கு நீங்க உங்களுடைய தொழில உங்கள் ஆபீஸ்ல இருந்து வருவீங்க.
உங்களுக்கு அறியாமலே நல்ல நல்ல செயல் செய்யக்கூடிய தன்மை, அதனால உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய தன்மை. ஒரு ஆபீஸ்ல இது இவ்வளவு காலம் இந்த வேலை முடியாம இருக்குன்னா சட்ட நேரத்துல முடிச்சு காட்டிடுவீங்க. சின்ன விஷயம்தான், ஏன் இவ்வளவு நாள் பண்ணீங்க நீங்களே கேள்வி கேட்பீங்க. அந்த அளவுக்கு புத்தி கூர்மை உண்டாகும். அப்ப அந்த புத்தி ஸ்தானம் நல்லா பலம் பெறார், தனஸ்தானம் பலம் பெறார். ஆகவே அனைத்து விதமான செயலாற்றல் நன்மையும் உண்டாகும். திருமண பாக்கியம் கைகூடும், புத்திர சந்தானத்துக்குண்டான பாக்கியம் கூடும், வீடு மனை அமைப்புண்டான வாகனம் யோகம், வீடு மனை வாகன யோகம் உண்டாகும். குழந்தைகளுக்காண்டி நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான வழிகள் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யணும், யோசனை பண்ணிட்டே இருக்குன்னா இந்த காலத்துல நீங்க தகார்னு ஒரு வரனை தேட ஆரம்பிச்சிடுங்க, இல்லைன்னா வரன் தேடி உங்க இல்லத்துக்கு வந்து சேர்ந்துடும். இதனால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். அதனால உங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை அமைப்பட நல்ல பையனா இருந்தாலும் மருமகன் கிடைச்சிடுவாங்க. அதனால இந்த காலத்துல ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆபீஸ்லயும் சரி, உத்தியோகத்திலேயும் சரி, சொந்த பிசினஸ்னா இருந்தாலும் சரி, நீங்க அது எந்த விதமான ஐயப்பாடு இருந்து செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். ஆகவே இருப்பினும் மனசோர்வு உங்களுக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மனசோர்வுல இருந்து விடுபடுறதுக்கு லட்சுமி தேவி, நாராயணன், நரசிம்மரை வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். நரசிம்மரை தவறாம வழிபாடு செய்யுங்க. அப்போ நரசிம்ம வழிபாடு செய்ய செய்ய இந்த துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில சிறப்பதாக அமையும், சிறப்படையும். நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கே அது தடைகள் இருக்குதுன்னா அதுக்குண்டான தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணணும். நம்மளுடைய ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு, நம்ம ராசியின் ஆதன் யாரு, அப்ப ராசிக்கு உண்டான தெய்வம் ஏது, அது முதல்ல வழிபாடு செய்ய கத்துக்கணும். ஆகவே இந்த துளாராசி தராராசி சொல்லும், தராசு ராசி. அப்போ தராராக இருந்து செய்யக்கூடிய அவர்கிட்ட போனா உடனே வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர், அவர்கிட்ட போனா எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்ப நீங்க எது எடுப்பீங்க? இப்ப ரெண்டுக்கும் நீங்க மத்தள மாதிரி அடி வாங்கக்கூடிய தன்மை உங்க துளாராசிக்கு கிடைக்கும். அதே நான் நல்லது தான் செய்யறேன்னு சொல்றீங்க, ஆனா பிறகு கெட்டதாகவே நினைக்கிறாங்க, கெட்ட செயலாகவே எண்ணுகிறாங்க, நம்மளுக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதனால உத்தியோக வகையிலும் பொருளாதார நிலை நல்ல உயர்வு உண்டாகும். பொருளாதார சிக்கல் நிவாரணம் பெறும். ஏதேனும் உங்களுக்கு கடன் இருந்தால் அது திருப்பி செலுத்தக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த நேரத்தில் செய்யக்கூடியது வழிபாடு தவறாம நிதானமாக இருந்து செயலாற்றுவது கால சிறந்த பலம் கொடுக்கும். ஆகவே இந்த துளாராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை வளம். நன்றி வணக்கம்.